கடகராசிக்காரர்களே, இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கையில ஒரு மென்மையான ஆனால் வலிமையான உயர்வை கொண்டு வரக்கூடிய வருடம். உங்க ராசிக்கு அடிப்படை சக்தி சந்திர பகவான். அதனால நீங்க உணர்ச்சியை ஆழமாக உணரக்கூடியவர்கள். இந்த உணர்ச்சி இந்த வருடம் உங்களுக்கு பலவீனமாக இல்ல, அது உங்க பெரிய பலமாக மாறப்போகிறது. இந்த வருடத்தில் உங்க மனசு சில நேரம் பழைய நினைவுகளை நினைக்கும். ஆனா அந்த நினைவுகள் உங்களை தளர்த்துவதற்காக இல்ல, உங்களை இன்னும் புரிந்து கொள்ள வைக்கத்தான் வரும். சூரிய பகவான் தாக்கத்தால் குடும்ப வாழ்க்கையில் உங்க பொறுப்பு அதிகரிக்கும். ஆனா அதே நேரத்தில் நீங்க தான் குடும்பத்துக்கு நம்பிக்கை தரும் தூணாக இருப்பீங்க. உங்க ஒரு வார்த்தை கூட வீட்டில் அமைதியை கொண்டு வரும் அளவுக்கு மதிப்பு பெறும். செவ்வாய் பகவான் தாக்கம் உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். சில நேரம் உணர்ச்சிகள் வேகமாக வரும். ஆனா அந்த வேகத்தை சரியா பயன்படுத்தினா நீங்க பல விஷயங்களை சீக்கிரம் முடிக்க முடியும். சனி பகவான் பார்வை உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். சில விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் அந்த தாமதம் உங்களை நிலையான வெற்றிக்கு கொண்டு செல்லும். குரு பகவான் இந்த வருடம் உங்களுக்கு மிக பெரிய ஆறுதலாக இருப்பார். சரியான நேரத்தில் சரியான நபர்கள் வாழ்க்கையில் வருவார்கள். சிலர் உங்களை வழிகாட்டுவார்கள், சிலர் உங்களை உயர்த்துவார்கள். ராகு கேது தாக்கத்தால் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும். ஆனா அந்த மாற்றங்கள் உங்களை இழுக்க அல்ல, புதிய வாய்ப்புகளுக்கு அழைக்க வரும். இந்த எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு உள்ளார்ந்த வளர்ச்சியும் வெளிப்பட்ட முன்னேற்றமும் சேர்ந்த வருடம். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை வளர்ந்து கொண்டிருக்கும். நீங்க நினைவில் வையுங்க, உங்க உணர்ச்சிதான் உங்க சக்தி. நீங்க யாரையும் ஆழமாக புரிந்து கொள்கிறவர்கள். அதே ஆழம் உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும். கடகராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்க மனசு உங்களை வழி நடத்தும். ஆனா அந்த மனசு இந்த முறை உங்களை உயரத்திற்குத்தான் கொண்டு போகும். நினைவில் வையுங்க, உணர்ச்சியை சரியாக பயன்படுத்தினால் அது வாழ்க்கையை உயர்த்தும் சக்தியாக மாறும்.